ஓகே. நல்லது. ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது போன்ற ஒரு நல்ல பயிற்சியில ஆர்வத்தோட ஒரு சனிக்கிழமை பலருக்கு இன்னைக்கு வேலை நாள், சிலருக்கு ஓய்வு நாள். இருந்தாலும் கூட அனைவரும் வந்து கலந்துருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. உங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதாவது HSC ஹப் அப்படிங்கிற ஹெல்த், சேஃப்டி அண்ட் எமோஷன்ஸ் இந்த ஹப் அப்படிங்கிறது வந்து மிஸ்டர் அருண்குமாரால் துவக்கப்பட்டது. அருண்குமார் மற்றும் நான், மாதவன் போன்ற பல நண்பர்களின் முயற்சியால் துவக்கப்பட்டது. நாங்க வந்து பாதுகாப்பு, ஆலை பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு மற்றும் பணியிடத்தில் நாம பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றுதல், அது தவிர சுற்றுச்சூழல் மாசுபடாமல் அல்லது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காமல் நடந்து கொள்ளும் அத்தனை விதமான முயற்சிகளையும் எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக, அகாடமியாக, ஒரு பயிற்சி நிறுவனமாக இதை உருவாக்கி இருக்கிறோம். மிஸ்டர் அருண்குமார் வந்து தன்னுடைய 25 ஆண்டு கால இந்த பாதுகாப்பு துறையில் உள்ள அனுபவங்களை எல்லாம் சேர்த்து தான் இந்த ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறாரு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இப்போ ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 3 முக்கியமான வேலைகளை தான் HSC ஹப் வந்து செஞ்சிட்டு இருக்கு. ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சர்வீசஸ், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ட்ரைனிங்ஸ், அப்புறம் கார்பரேட் ஆடிட்டிங் அண்ட் அதர் கம்ப்ளையன்சஸ், இந்த மாதிரியான சர்வீசஸ் எல்லாமே வந்து HSC ஹப் பண்றோம். இன்னைக்கு நாம வந்து இந்த டிஃபென்சிவ் டிரைவிங் தொடர்பாக உங்களில் பலர் இல்ல, கிட்டத்தட்ட எல்லோருமே நாம வந்து டிரைவிங் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இல்லை. நிச்சயமாக வாழ்க்கையே ஒரு பயணம். வாழ்க்கை பயணத்தில் நாம நிறைய வாகனங்களை பயன்படுத்துறோம். பல நேரங்களில் வாகனங்களை நாம செலுத்துறோம், சில நேரங்களில் வாகனங்கள் நம்மை செலுத்துது. இருந்தால் கூட நாம வந்து போக்குவரத்து, அதே போல மற்றும் பல விதிமுறைகள், வழிமுறைகள், நெறிமுறைகள், ப்ரோஆக்டிவா எப்படி நம்ம நடந்துக்கணும், பிறருக்கு பாதிப்பு இல்லாம, நமக்கும் பாதிப்பு இல்லாம, பாதுகாப்புக்கு எந்தவித இடையூறும் இல்லாம நாம எப்படியெல்லாம் சாலைகளில் வாகனங்களை செலுத்தணும் அப்படிங்கிறது குறித்த ஒரு அறிமுக வகுப்பு தான் இன்னைக்கு நாம பேச போறோம், இந்த டிஃபென்சிவ் டிரைவிங். இது தொடர்பா நீங்க வந்து உங்களுக்கு தோணுகிற கேள்விகள் எல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். ஸோ ஜூம்ல நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல கேள்விகள் எல்லாம் வந்திருந்தது. கேள்விகள் கேட்ட, கருத்துக்கள் சொன்ன அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இப்ப தொடர்ந்து இணைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க தொடர்ந்து. அதனால 60 பேர் பக்கத்துல வந்திருக்கிறோம். மகிழ்ச்சி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வருக வருக. இப்போ நீங்க கேட்ட கேள்விகள் அனைத்துமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஒரு நண்பர்லாம் கேட்டிருந்தாரு, எப்படி நம்ம சாலையில வந்து பாசிட்டிவா, ப்ரோஆக்டிவா எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி நாம ஓட்டணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இன்னொரு நண்பர் கேட்டிருந்தாங்க, நாம வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கு சாலையில வண்டி ஓட்டும் பொழுது, லவுட் ஸ்பீக்கரோ அல்லது வந்து அதர் வெஹிக்கிள்ஸோட ஒரு விதி மீறல்களோ அல்லது பாதசாரிகளின் விதி மீறல்களோ, இது மாதிரி பல டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து எப்படி நாம எதிர்கொள்ளணும், அதுல இருந்து நாம எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது போல ரொம்ப யதார்த்தமான, நடைமுறைக்கு சாத்தியமான பல கேள்விகளை கேட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பாதுகாப்பு என்பது மிகவும் அவசியம், சாலை பாதுகாப்பு என்பது மிகவும் அவசியம் என்பதை உணர்ந்து கேட்கப்பட்ட கேள்விகள்னால அந்த கேள்வி கேட்ட அனைவருக்குமே, கருத்துக்கள் சொன்ன அனைவருக்குமே நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சிடுறோம். முதல்ல தொடர்ந்து நம்ம இந்த பயிற்சிக்குள்ள வந்து இது தொடர்பான பல கருத்துக்களை நாம பகிர்ந்து கொள்ளலாம். நம்ம HSC ஹப்போட டீம் ஆஃப் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் இங்க இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது நம்முடைய இந்தியாவின் பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ஒரு சமீபத்தில் வெளியிட்ட ஒரு புள்ளி விவரத்தில், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல சாலை விபத்துகளில் அதிகமாக பாதிக்கப்படுகிற மாநிலங்கள் வந்து என்ன அப்படிங்கிறத அவர் வந்து வரிசைப்படுத்தியிருக்கிறார். அதுல முதல் இடத்தை உத்தரப்பிரதேசமும், 2வது இடத்தை நம்ம மாநிலமான தமிழ்நாடும் வந்து பிடிச்சிருக்கு. இதுல நம்ம வேதனைக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அதாவது ஆண்டுதோறும் 1.25 லட்சம் பேர், குறைந்த அளவு ஆண்டுதோறும், இதுவரை இல்ல, ஆண்டுதோறும் 1.25 லட்சம் பேர் அப்படின்னா 10 ஆண்டுகளில் 10 லட்சத்திற்கு மேல 17 லட்சம் பக்கத்துல வருது. ஸோ இது போல பல லட்சக்கணக்கான பேர் வந்து சாலைகளில் தங்களுடைய உயிரை இழக்கிறார்கள் விபத்துகள் மூலமாக. அதாவது வேறு வாகனத்தில் மோதி இறப்பவர்கள், தன்னுடைய வாகனத்திலேயே போய் இறப்பவர்கள், பெரிய நிறைய பயணிகளை ஏற்றி கொண்டு போகும் பேருந்துகள், இது ட்ரக், இந்த மாதிரியான எல்லா விபத்துகளையும் சேர்த்து இவ்வளவு பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இதுல வந்து இந்த தமிழகத்தில் மட்டுமே 18,000 பேர் வந்து மாதந்தோறும் இறக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சியான ஒரு புள்ளி விவரம் வருது. அது உண்மையும் கூட. இப்போ பண்பாட்டில், ஒழுக்கத்தில், கலாச்சாரத்தில், பல்வேறு நடவடிக்கைகளில் மிகவும் முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில்
சாலை விபத்துகள் ஏன் வந்து இந்த அளவுக்கு இருக்கு என்பதற்கு உளவியல் ரீதியான பல காரணங்கள் இருந்தால் கூட நாம வந்து என்னென்ன மாதிரியான அணுகுமுறைகளால் நம்ம இந்த சாலை விபத்துக்களை குறைக்க முடியும், அதிலிருந்து நாம் தப்பிக்க முடியும், தவிர்க்க முடியும் என்பதை நாம இந்த பயிற்சியில இருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நினைக்கிறோம் ரோட் சேஃப்டியில வந்து சாலைகளில் ஹீரோ. இப்போ சென்னை மாதிரியான நகரங்கள்லாம் பாத்தீங்கன்னா பைக் ரேசிங் எல்லாம் நடக்கும். அந்த பைக் ரேசிங் வந்து ரேசிங் ட்ராக்ல நடக்காது. மக்கள் நெருக்கமுள்ள சரியான போக்குவரத்து நெரிசல் உள்ள பல வாகனங்கள் போய் கொண்டிருக்கிற அதே சாலையில வந்து ரேசிங் நடக்கும். இப்போ நம்முடைய சாலைகள் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்ப வளர்ந்த நாடுகளை பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான காஸ்ட்லியான கார்கள், ரொம்ப ராயலான கார்கள், அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோடு பொருத்தப்பட்ட வாகனங்கள் வந்து நிறைய முன்னேறிய நாடுகளில் இருக்கும். ஆனா நம்ம நாடு வந்து ரொம்ப வினோதமான நாடு. எப்படின்னா, நம்ம நாட்டின் சாலைகள்ல ஆடி காரும் போகும், மீன் பாடி வண்டியும் போகும். ரொம்ப ஒரு ரூ. 5000 பெறாத ஒரு பைக்கு கூட நிறைய பைக்குகள் போகும். பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள காரும் அதே சாலையில தான் போகும். இந்த சாலைகளில் வாகனங்களை செலுத்துபவர்களின் பின்புலம், அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய அனுபவம் அல்லது அவங்க வளர்ந்து வரும் சூழல், இது அனைத்துமே வந்து சாலைகளில் அவங்களோட பிஹேவியரை வந்து இம்பாக்ட் பண்ணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நாம வி ஆர் நாட் எமோஷனலி ஸ்ட்ராங். நாம வந்து சாதாரணமா ஒருத்தன் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னா நாம அதை ஈஸியா எடுத்துக்கிறது இல்லை. நம்மில் பலர் வந்து அதை ஈஸியா எடுத்துக்கிறது இல்லை. அவன் என்ன ரொம்ப சாதாரணமான ஒரு கார் வச்சுட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு போறான், ரொம்ப மோசமான ஒரு பைக் வச்சுட்டு போயிட்டு இருக்கான், நம்ம பைக் என்ன அவ்வளவு மட்டமா, நாம ஏன் அவனை ஓவர்டேக் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு நாமளே ட்ரிகர் ஆகி பாதுகாப்பை பற்றிய எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் வேகமாக வாகனத்தை செலுத்தி ஒண்ணு நாமோ அல்லது அவரோ அல்லது வேறு யாரையோ விபத்தில் சிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே தொடர்ந்து ஏற்படுது அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. இப்போ இங்க இருக்கிற இந்த படத்தை வந்து உங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து தன்னை ஹீரோன்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த 2 பேரில் வந்து யாரை நம்ம ஹீரோன்னு சொல்லலாம் அப்படின்னா, நீங்க ரொம்ப எளிமையா சொல்லிடுவீங்க. அந்த புல்லட் மாதிரி ஒரு பெரிய மோட்டார் சைக்கிள்ல, அதாவது சாலையில் 2 சக்கர வாகனத்தை ஓட்டும் போது 2 சக்கரமும் சாலையில இருக்கணும். அப்படின்னா தான் பாதுகாப்பு. அந்த 2 சக்கரத்தில் ஒண்ணு வந்து சாலையில் இல்லாம அந்த முன்னாடி போற பையன் தூக்கிட்டு போற மாதிரி போனாலோ அல்லது சாய்ந்து ஓட்டினாலோ மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான், பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு இயந்திரத்தை கையாளும் போது என்னதான் இருந்தாலும் ஒரு வாகனம், ஒரு மோட்டார் வாகனம் என்பது ஒரு இயந்திரம். அதுல ஃபிட் பண்ணி இருக்கிற என்ஜினோடைய ஹார்ஸ் பவரா இருக்கட்டும், புல்லிங் பவரா இருக்கட்டும், டார்க்கா இருக்கட்டும், அல்லது இன்னும் பல்வேறு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட இன்க்ளூட் பண்ணின பல விஷயங்களா இருக்கட்டும், அந்த வேகத்திற்கு தகுந்தாற் போல் நம்முடைய சாலைகள் இருக்கிறதா, அந்த வேகத்திற்கு, அந்த என்ஜினின் கெப்பாசிட்டிக்கு, அந்த மோட்டார் சைக்கிளின் கெப்பாசிட்டிக்கு தகுந்தாற் போல நம் சாலையில் மற்ற வாகனங்களின் நெருக்கம் இல்லாமல் சாலை வந்து ஃப்ரீயா இருக்குதா, அல்லது சாலையின் தரம் என்பது ஒரு சரியான ரோட் கிரிப்பு, முறையாக சரியான ஒரு அளவுகோல்களின் படி பாராமீட்டர்ஸ் படி போடப்பட்ட ஒரு சாலையா, ஆன்டி ஸ்கிட் ப்ராப்பர்ட்டிஸ் அதுல வந்து கரெக்டா இருக்கா, அல்லது வந்து ரெயின் இந்த மாதிரியான ஒரு கலாமிட்டி சமயத்துல நிறைய தண்ணீர் தேங்கி இருக்கிற நேரத்துல அந்த சாலையோட கிரிப், அந்த பிடிமானம் என்பது சரியா இருக்குதா, இதெல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு. அது வந்து தார் ரோடா, சிமெண்ட் ரோடா, மண் ரோடா, அல்லது தார் ரோட்டில் மண்ணு கொட்டப்பட்ட ரோடா, நொறுங்கிய சிமெண்ட் ரோடா, இப்படிலாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ சாலைக்கு ஏற்றாற் போல் நாம் வைத்திருக்கும் வாகனத்தின் கெப்பாசிட்டிக்கு ஏற்றாற் போல், நம்முடைய ஓட்டும் திறமைக்கு ஏற்றாற் போல், எதிரே ஒரு வாகனங்களுக்கு ஏற்றாற் போல் நம்ம வாகனத்தை செலுத்தணும். அப்படி செலுத்துறவங்க எல்லாருமே ஹீரோ தான். ஆனா நம்ம வந்து பிறரின் அட்டென்ஷனை வந்து நம்ம கவரணும் என்பதற்காக இந்த மாதிரியான சர்க்கஸ் எல்லாம் பண்ணோம்னா, நம்ம ஐம்புலன்களையும் அடக்காம இருந்தோம்னா ஆம்புலன்ஸ்ல போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துவிடும். அதனால வந்து வாகனங்களை நாம ஓட்டும் பொழுது மரியாதையும் கண்ணியமும், ஏன் நம்ம மனசுக்குள்ள நம்மளை நம்பி இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பம், அம்மா அப்பா, உடன் பிறந்தோர் அல்லது கணவன் மனைவி, குழந்தைகள், சமூகம் அனைத்தும் நம்முடைய நினைவில் இருக்கணும். அப்பதான் நாம வந்து பாதுகாப்போட வாகனத்தை செலுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த கருத்து. பாதுகாப்பில் ஹீரோ, விபத்து எண்ணிக்கையில் 0. அவர் தான் வந்து நிச்சயமாக ஒரு ரோட் சேஃப்டி ஹீரோவா இருக்க முடியும். ரைட். இப்போ வேகம் என்பது வந்து நிச்சயமா விவேகம் கிடையாது. நம்ம வந்து வேகமா போறதுதான் விவேகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அது ஒரு பியர் ப்ரெஷரா இருக்கலாம், அல்லது வந்து எல்லாரும் வேகமா போகும்போது நான் மட்டும் ஏன் ஸ்லோவா போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அது அது ஒரு காம்ப்ளெக்ஸா வந்துருது பல பேருக்கு. சிலர் வந்து நிதானமா போய்கிட்டு இருக்கவங்கள பின்னாடி வரவங்க வந்து ஹார்ன் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஒண்ணு நீ வேகமா போ, இல்லாட்டி ஓரமா போ அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ எந்தெந்த லேன்ல என்ன வேகத்துல போகணும், அல்லது என்ன மாதிரியான சாலைகள்ல என்ன மாதிரி வேகத்துல போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு ஒரு 2 சக்கர வாகனமோ அல்லது 4 சக்கர வாகனமோ எந்த வேகத்தில் சென்றால் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், எந்த வேகத்தை தாண்டி சென்றால் அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு நம்ம போக வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ 2 சக்கர வாகனத்தின் அதிகபட்ச வேகம், அதே போல 4 சக்கர வாகனத்தில் அதிகபட்ச வேகம், அந்த அந்த மாதிரி அந்த வாகனத்தில் நாம் ஏற்றக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை 2 சக்கர வாகனத்தில் ஒருவர் மட்டுமே செல்வதற்காக வடிவமைக்கப்பட்டதுதான் அது. இல்லாட்டி ஒரு எடை குறைவான குழந்தையோ அல்லது மனைவியோ அந்த மாதிரியான ஒரு நபரை பாதுகாப்பாக பின்னாடி அமர வைத்து கொண்டு போறதுக்காக தான் பில்லியன் ரைடர்னு சொல்றோம். ஆனா அந்த மாதிரி இல்லாம 3 பேரோ போனா அது நிச்சயமா 2 சக்கர வாகனத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதோட ஈக்லிபிரியம், அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அந்த மோஷன்ல இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்சஸ் இது எல்லாமே நிச்சயமா வரும். அதனால வேகமாக செல்லக்கூடிய வாகனத்தை நாம கண்ட்ரோல் பண்றது மிக மிக கடினம். கட்டுப்பாடான வேகத்தில் செல்லும் பொழுதுதான் வாகனம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அதனால ஓவர் ஸ்பீடு நிச்சயமா வேண்டாம். ஸோ ஸ்பீட் கேன் த்ரில் யூ, பட் தேர் ஆர் சான்சஸ் ஃபார் கில்லிங் அஸ், ரைட்? அதனால ஓவர் ஸ்பீட் இஸ் a knife that cut the life அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாம நிச்சயமாக ஓவர் ஸ்பீடு இல்லாம வண்டியை ஓட்டுறதுக்கு நாம கத்துக்கணும். இப்போ இந்த இந்த பயிற்சியோட தலைப்பே டிஃபென்சிவ் டிரைவிங் தான். இப்போ உங்களில் எத்தனை பேர் 2 சக்கர வாகனங்கள் ஓட்டுறவங்க இருக்கிறீங்க, எத்தனை பேர் 4 சக்கர வாகனங்கள் ஓட்டுறவங்க இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியல. இருந்தால் கூட இப்போ நீங்க 2 சக்கர வாகனம் ஓட்டுவதற்கு பேர் டிரைவிங் கிடையாது. 4 அல்லது அதற்கு மேலுள்ள சக்கரங்கள் கொண்ட வாகனத்தை ஓட்டுறதுக்கு பேர் தான் டிரைவிங். 2 சக்கர வாகனத்துக்கு பேர் ரைடிங். ஆட்டோ கூட ரைடிங் தான், 3 சக்கரத்தை கூட ரைடிங் தான். அந்த ரைடிங் என்கிற சொல்ல எதுல இருந்து வந்ததுன்னா ஹார்ஸ் ரைடிங் அப்படிங்கிற ஒரு அடிப்படை சொல்ல இருந்து தான் வந்தது. ஏன்னா ரைடிங் பண்ணும்போது டிரைவிங் பண்ணுவதை விட ரைடிங் பண்ணும்போது நம்முடைய பாடி, நம்முடைய உடல் எடையும் நம்மளுடைய உடலை நம்ம லாபகமா சாஞ்சு முன்னாடி போய் பின்னாடி பிரேக் அப்ளை பண்ணும்போது அதற்கேற்றாற் போல் நம்ம பாடியை டைட் பண்ணி நாம திரும்பும் போது வண்டியை வளைக்கும் போது அதை அந்த சைட்ல சாஞ்சி இந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டியது. இதுக்கு பேர் தான் ரைடிங். ஒரு குதிரையை ஓட்டும் போது ஒரு குதிரை வீரன் எப்படி லாபகமா அந்த வண்டியை குதிரையை ஓட்டுவாரோ அது போல செய்யறதுக்கு பேர் தான் ரைடிங். ஆனா டிரைவிங் அப்படி இல்லை. இப்ப நாம டிரைவ் பண்ணும்போது, கார்ல உட்காந்து டிரைவ் பண்ணும்போது நாம டேர்னிங்ல திரும்பும் போது நாமளும் ரைட் சைட்ல திரும்பும் போது ரைட் சைட்ல சாய வேண்டியதில்லை. ஆனா 2 வீலர்ல லேசா நம்ம டில்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா கார்ல இந்த மாதிரி பண்ண வேண்டியதில்லை. அதே போல பிரேக் போடும்போது நம்ம முன்னாடி போய் அப்படி செய்ய வேண்டியதில்லை. 2 காலையும் கிரிப்பா ஊண்ட வேண்டிய அப்படிலாம் தேவையில்லை கார்ல. ஸோ டிரைவிங் என்பது 4 சக்கரங்களும் அழகா கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு செட் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்கொயரான அல்லது ஒரு ஓவல் ஷேப்பான ஒரு டிவைஸை நாம செலுத்துறோம். ரைடிங் பண்ணும்போது நாம கீழே விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப கார் டிரைவிங் பண்றவங்கள ஹெல்மெட் போட சொல்லி யாரும் சொல்றது இல்லை, அரசும் சொல்றது இல்லை, சாலை பாதுகாப்பும் சொல்றது இல்லை. ஆனா 2 வீலரை போறவங்கள ஹெல்மெட் போட சொல்லி அரசும் சொல்லுது. அதுதான் பாதுகாப்பு குறித்த மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு கவசமும் கூட. காரணம் என்னன்னா, இந்த சாலை விபத்துகளில் ஏற்படும் மரணங்களில் 90% மேற்பட்ட மரணங்கள் எதனால் நிகழுது அப்படின்னா தலையில் அடிபடுவதால் மட்டும்தான் நிகழுது. அப்ப தலையில அடிபடுவதால் தான் உயிர் சேதம் நிகழுது. அப்படி இருக்கும்பொழுது நாம தலைக்கவசம் போட்டுக்கொள்வதால் தலையில் அடிபடுவதால் ஏற்படும் உயிர் சேதத்திலிருந்து நாம் தப்பிக்க முடியும். இதுதான் அடிப்படை. ஆனா இந்த ஹெல்மெட்டை போடுறதுல நிறைய விஷயங்கள் நாம கவனிக்க வேண்டியிருக்கு. என்னன்னா பலர் ஹெல்மெட் போடுறாங்க, அதுல அந்த வைசரோட அவங்க இருக்கிறத, வைசர் இல்லாத ஹெல்மெட் போடுவதால் நம்ம கண்ணில் தூசி துரும்போ அல்லது ஏதாவது பூச்சி இந்த மாதிரி கொசு இந்த மாதிரி எல்லாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக விபத்து ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ வைசர் இருக்கணும். அப்புறம் சின் ஸ்ட்ராப், அதாவது நம்ம அந்த நாடி தாடையில் கவர் பண்ணக்கூடிய அந்த சின் ஸ்ட்ராப் இருக்கணும். அந்த சின் ஸ்ட்ராப் முறையான ஒரு அளவில் போடணும். சின் ஸ்ட்ராப்பை நம்ம போட்டு அந்த பக்கில் டைட் பண்ணதுக்கு அப்புறம் சின் ஸ்ட்ராப்பை நாம கட்டை விரல் கொண்டு மூவ் பண்ணினோம்னா இந்த தாடையை தாண்டி அது வரக்கூடாது. அப்பதான் ஹெல்மெட் சரியாக தலையில் ஃபிட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பொருள். அந்த மாதிரி போடப்பட்ட ஹெல்மெட்டோடு நாம் செலுத்தும் போது கீழே விழுந்தால் கூட ஹெல்மெட்டு தவறி விழாது. ஹெல்மெட் நிச்சயமா நம்முடைய உயிரை காப்பாற்றும். ஆனா பலர் சின் ஸ்ட்ராப்பே போடுறது இல்லை. சிலர் சின் ஸ்ட்ராப்பை சரியான அளவில் போடுறது இல்லை. இதனால என்ன ஆகும்னா, போய் மோதும் பொழுது முதல்ல ஹெல்மெட் பறந்துடும்.
அப்ப ஹெல்மெட் இல்லாத மாதிரியான ஒரு சூழல் தான் ஏற்படும். அதனால சரியாக பாதுகாப்பு கவசங்களை சரியான விதத்தில் அணிய வேண்டும் என்பதும் இங்க வந்து மிகவும் அவசியமாகுது. ஸோ ஹெல்மெட்டை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா, தலையில் அடிபடுவதை தவிர்த்தோம்னா உயிர் சேதம் வந்து தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல காரில் செல்லும் பொழுது நாம சீட் பெல்ட் ஏன் போடுறோம் அப்படின்னா, சீட் பெல்ட் நம்ம போடாம இருக்கும் பொழுது முதல்ல அந்த மோஷன் டக்குன்னு ஸ்டாப் ஆகும் பொழுது நம்முடைய பாடி முன்னோக்கி போகும். பிரேக் பிடிக்கும் போது முன்னோக்கி போகும். முன்னோக்கி போகும் பொழுது என்ன ஆகும்னா, தலை வந்து மேல டாப்லயோ அல்லது அந்த விண்ட்ஷீல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணாடியிலேயோ தலையை வந்து மோதுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அங்கேயும் தலைதான் முதல்ல அடிபடுறது. அதே போல அந்த ஸ்டேரிங்ல வந்து நம்ம செஸ்ட் கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீட் பெல்ட் போட்டோம்னா நிச்சயமாக சீட்டோடு சேர்ந்து பாடியை சீட் பெல்ட் கவர் பண்ணிக்கிறோம். இப்ப உங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும், சீட் பெல்ட் அப்படிங்கிறது வந்து முதல்ல பழைய கார்கள்ல சீட் பெல்ட்டே கிடையாது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி வந்த பழைய வண்டிகள்ல வந்து சீட் பெல்ட் என்கிற சிஸ்டமே கிடையாது. காரணம் என்னன்னா, இந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசலும் கிடையாது, விபத்துகள் கிடையாது, மக்கள் தொகையோ அல்லது வாகனங்களின் எண்ணிக்கையோ அந்த அளவுக்கு கிடையாது. அதனால சீட் பெல்ட்டின் அவசியம் தேவையில்லை. ஆனா சீட் பெல்ட் என்பது நம்ம பலர் நினைச்சிட்டு இருக்கோம், இப்ப சில வருடங்களுக்கு முன்னாடி தான் சீட் பெல்ட் கண்டுபிடிக்கப்பட்டது. கிடையாது. சீட் பெல்ட் வந்து பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது. உங்க எல்லாருக்குமே நீங்க அனைவருமே தூங்கும் பொழுது, நல்லா ஆழ்ந்து தூங்கும் பொழுது நாம திடுக்குன்னு முடிச்சு எழுந்திருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு உங்களில் பலருக்கு வந்திருக்கும், எனக்கும் வந்திருக்கு, நிறைய பேருக்கு அந்த மாதிரி உணர்வு வரும். அல்லது நீங்க அழகா அமைதியா சாந்தமா தூங்கி கொண்டிருக்கிற குழந்தையை நீங்க பாத்தீங்கன்னா, தொட்டிலையோ அல்லது மெத்தையிலையோ, நீங்க ஈவன் தொட்டில தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய பாத்தீங்கன்னா கூட நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும். திடீர்னு கீழே விழுவதை போன்ற ஒரு உணர்வு படிச்சுன்னு அப்படி வந்து உடம்ப குலுக்கும். குலுக்கிட்டு அப்புறம் திரும்ப தூங்கிடும். இந்த உடம்பு குலுங்குற ஒரு செயல் வந்து எப்படின்னா, அது மனித சமூகத்தின் எவல்யூஷன் தியரியில, பரிணாம வளர்ச்சியில பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி, ஏன் பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடியும் கூட சொல்லலாம், மனிதர்கள் வந்து காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் வந்து பாதுகாப்புக்காக தான் தூங்குவதற்கு அவங்க தேர்ந்தெடுத்த இடம் என்னன்னா மரங்கள். ஏன் அவங்க மரங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா, தரைப்பகுதியில திடீரென வெள்ளம் வந்துடும், அல்லது வந்து கொடிய விலங்குகள் வந்து தாக்கிரும், இல்லாட்டி விஷ பூச்சிகளோ பாம்பு தேளு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தாக்கிரும், அல்லது திடீர்னு நிலச்சரிவு இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டு உயிர் சேதம் நடந்துடும். அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாதுகாப்புக்காக தூங்குவதற்காக மரங்களை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா மனிதன் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு சொல்லி நம்ம டார்வின் தியரி சொல்றது போல மரங்கள்ல தான் மனிதர்கள் தூங்கி இருக்கிறாங்க. அப்போ எந்த நோய்வாய்ப்படாம இருந்த மனிதர்களுக்கு மரணம் சம்பவிக்கிறது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, தூங்கும் பொழுது மரத்திலிருந்து தவறி விழும் பொழுதுதான் நிறைய மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. மரத்துல இருந்து தவறி விழும்போது வேறு ஒரு கிளையிலேயோ அல்லது பாறையிலேயோ அல்லது நேரடியா கீழே விழுந்துதான் உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ அப்போ அந்த மொழியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, நல்ல ஒரு முன்னேறிய பண்பட்ட பகுத்தறிவெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, நம்ம விழாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கற்கால மனிதர்கள் அந்த கொடி தழை, இந்த ஆலம் விழுது, இந்த மாதிரியான, அப்புறம் வாழை மட்டை, இது மாதிரியான காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பல இந்த கொடி போன்ற சில விஷயங்களை எடுத்து என்ன பண்ணிருக்கிறாங்க, தான் படுக்கும் பொழுது உடம்பை சுற்றி கட்டிக்கிட்டு படுத்திருக்காங்க. ஸோ தூங்கும் போது தவறி விழுந்தால் கூட அவங்க கட்டின அந்த ஆலம் விழுதோ அல்லது வாழை மட்டையோ தான் அவங்கள வந்து கீழே விழாம காப்பாத்திருக்கு. ஸோ சீட் பெல்ட் என்பது கற்கால மனிதன் கண்டுபிடிச்சது. ஆனா தற்கால மனிதன் சீட் பெல்ட் போடுறதுனால சட்டை கசைஞ்சிரும், நான் போட்டிருக்கிற பார்க்கவனியோ சட்டை வெள்ளை சட்டையில கரப்பட்டுரும், அல்லது நான் போட்டிருக்கிற டிஷர்ட் வந்து கசங்கிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்காக உயிரை விட சட்டையின் கசங்கள் தான் முக்கியம்னு நினைக்கக்கூடிய ஒரு தற்கால மனிதன் வந்து இருக்கிறதுனாலதான் விபத்துக்களில், சாலை விபத்துக்களில், கார்களில் நிறைய பேருக்கு மரணம். உங்களில் பலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, டாட்டாவுடைய முன்னாள் ஒரு உயர் அதிகாரியான சைரஸ் மிஸ்ட்ரி கூட ஒரு கார் விபத்துல மகாராஷ்டிரால இறந்தாரு. காரணம், அவங்க போன ஓவர் ஸ்பீடு. பின்னாடி சீட்டில் உட்கார்றவங்க சீட் பெல்ட் போடுறதில்ல. நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா பின்னாடி சீட்ல உட்கார்றவங்களுக்கு சீட் பெல்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல டிரைவர் மட்டும் போட்டா போதும் சார், மற்றவங்க போட வேண்டியது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. சீட் பெல்ட் என்பது எல்லாரும், காருக்குள்ள இருக்கிற எல்லாரும் போடணும். ஏன்னா கார் ஒருவேளை மோதினால் எல்லாருமே வந்து தூக்கி எறியப்படுவோம், நம்ம மேல ரூஃப்ல முட்டுவதற்கு, மோதுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையால் சீட் பெல்ட் அவ்வளவு அவசியம். எப்படி இருசக்கர வாகனத்துக்கு ஹெல்மெட் அவசியமோ அந்த அளவுக்கு அது வந்து அவசியம். இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த பாயிண்ட் வந்து கவனச்சிதறல், உயிர் சிதறல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம். என்ன அப்படின்னா,
நாம வாகனம் ஓட்டும் பொழுது பின்னாடி உட்காந்துட்டு டூ வீலரா இருந்தா பின்னாடி உட்காந்துட்டு இருக்கவங்களையோ அல்லது மொபைல் போன்லயோ அல்லது பக்கத்துல கார்ல போகும்போது பக்கத்துல உள்ளவங்ககிட்டயோ நம்ம பேசுவதால் நம்முடைய மூளை வந்து ஒரு நேரத்தில் ஒரு செயலில் தான் வந்து ஈடுபடும். அது மட்டும் இல்லாம இந்த மோஷன் சமயம், அதாவது இயக்கம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமா கிராஸ் ஆகும். இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டதுனால நம்ம எல்லாருமே ஏர் கண்டிஷன் கார் தான் வச்சிருக்கிறோம். அந்த ஏர் கண்டிஷன் கார்ல வெளியில இருக்கிற சத்தமோ அல்லது காற்றின் வேகமோ அல்லது தூசியோ இது எதுவுமே நமக்கு வர்றதில்லை. அதனால நாம் எவ்வளவு வேகத்துல போனாலும் உள்ள இருக்கிறவங்களுக்கு நாம மிகப்பெரிய வேகத்துல போறோம் என்கிற உணர்வே இருக்கிறது இல்லை. ஸோ நாம ஒரு ஃபியூ மைக்ரோ செகண்ட்ஸ் கூட நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் நாம திரும்பி ஏதாவது கவனத்தை நாம சிதற வச்சோம் அப்படின்னா மிகப்பெரும் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து ஒரு 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 மைக்ரோ செகண்ட் நாம பிரேக் போட தாமதிச்சோம்னா மிகப்பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒலிம்பிக்ல கூட ஃபியூ மைக்ரோ செகண்ட்ஸ் நம்ம டிலே ஆனோம்னா மெடல் தான் பறி போகும். ஆனா பிரேக் போடுறதுக்கு ஃபியூ மைக்ரோ செகண்ட்ஸ் நம்ம டிலே ஆனோம்னா உயிரே பறி போகும். அதனால கவனம் சிதறாமல் நாம இருக்கணும். அதனாலதான் இப்போ நாங்க கூட தமிழ்நாடு அரசின் சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து துறைக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணோம். அந்த ஸ்லோகன் ப்ரோஷர்ஸ் எல்லாம் டிசைன் பண்றோம், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணோம். அப்போ பண்ண ரிசர்ச்சின் போதுதான் இந்த சீட் பெல்ட் குறித்த விஷயங்கள்லாம் எங்களால கண்டுபிடிக்க முடியுது. அப்போ கவனம் சிதறுவதால் தான் பல விபத்துகள் நிகழுது. அதில் குறிப்பா கவன சிதறலில் முதல் பங்கை எடுத்துக்கொள்வது செல்போன், கைபேசி. பெரும்பாலும் சாலையில் வாகனத்தை செலுத்தும் பொழுது கைபேசியை சைலண்ட்ல போட்டுறது நல்லது. ஆனா அந்த கார் நிறுவனங்களே ப்ளூடூத் டிவைஸ்ல நம்ம ஒட்டுமொத்த காரில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்பீக்கர்லையும் சரவுண்ட் சிஸ்டத்தின் படி பேசிட்டு போறதுக்கெல்லாம் வாய்ப்பை கொடுத்துருக்கு. அது போல தவிர்க்க முடியாத அழைப்பு வந்தால் நாம பாஸ் லேம்ப் ஆன் பண்ணிட்டு சாலையை ஓரமா வாகனத்தை பார்க்கிங்கான இடத்தில் நிறுத்திட்டு விரைவா அந்த காலை பேசிட்டு, அதை விட முக்கியம் நமக்கு யார் அழைத்தாங்களோ அவங்களுக்கு நாம வாகனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறோன்ற விஷயத்த சொல்லிடணும். அவங்க பலர் வந்து சொல்றதே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரிய போறது இல்லை. நம்ம வந்து ரொம்ப சைலண்டா இருக்கிறனா ரொம்ப அருமையா ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருந்து பேசிட்டு இருக்கிறாருன்ற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுத்துருது. அதனால தயவு செய்து நாம சாலையில வாகனம் செலுத்திட்டு இருக்கிறேன், அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு நானே உங்களை அழைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை சொல்லிட்டோம்னா அந்த அதர் எண்ணில கூப்பிடுறவங்களுக்கும் அந்த உணர்வு இருக்கும். அதனால கவனச்சிதறலுக்கு நாம் எந்த நேரமும் ஒரு காரணமாகி விடக்கூடாது. நம்ம ஊர்ல திரைப்படங்கள்லாம் நம்மளை ரொம்ப தவறா வழி நடத்துது. எப்படின்னா ஒரு ஹீரோ வந்து ஹெல்மெட்டே போடாம அவர் பாட்டுல பார்த்த முதல் நாளேன்னு பாட்டு பாடிட்டு ஊரெல்லாம் சுத்தி வருவாரு. அவர் பின்னாடி தலைய பட்டு புடவை கட்டிக்கிட்டு அவருடைய காதலியோ மனைவியோ உட்காந்துட்டுலாம் வருவாங்க. இல்லாட்டி அப்படியே அவரு உன்னை கொஞ்சம் மாற்றி என்னை கொஞ்சம் மாற்றின்னு சொல்லி ஜீப்ல பாண்டிச்சேரி வரைக்கும் சீட் பெல்ட் போடாம காதலியோட ஓட்டிட்டு போவாரு. இதெல்லாம் வந்து நம்ம திரைப்படங்களில் தான் இந்த மாதிரியான காட்சிகள் நம்மளை தவற வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் இல்லை. அவங்க வந்து இப்போ சமீபத்துல கூட இந்த கார் ரேஸில் ரொம்ப ஆர்வம் கொண்ட ஒரு நடிகர் ஒருத்தர் வந்து அவர் பாதுகாப்பு கவசங்களை மிக சரியாக அணிந்து கொண்டதால் விபத்துல இருந்து அவர் தப்பிச்சார். நேற்று கூட சாண்டி ஜாக்கப்னு சொல்லி ஒரு டாக்டர் வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் போடுவாரு. அவர் வந்து அதை ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்து சொல்லியிருந்தாரு. கார் ரேஸ்ல கலந்துக்கிறவங்க போடுற ஹெல்மெட் மட்டும் இல்லாம அந்த கழுத்து வந்து அந்த கழுத்து பட்டை வந்து பின்னாடி சீட்டோட சேர்த்து பிணைக்கப்பட்டிருக்கும். அதன் மூலமாக நாம வந்து எவ்வளவு வேகமா போய் மோதினாலும் பாடி சீட் பெல்ட் மட்டும் போட்டோம்னா கழுத்து மட்டும் முன்னாடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கழுத்து மட்டும் தலை மட்டும் முன்னாடி போகாம இருப்பதற்காக ஒரு ஹோல்டு வந்து போட்ட ஒரு சீட்டு தான் ரேஸ் கார்கள் எல்லாமே அந்த அமைப்போட தான் அந்த ஹெல்மெட்ல வந்து அது லாக் ஆயிடும். அந்த மாதிரிதான் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு வெளியில வந்துடலாம். அப்போ எவ்வளவு முக்கியம் பாருங்க சாலை பாதுகாப்பு என்பது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சில வருடங்களுக்கு முன்னாடி, எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு மிக முக்கியமான ஒரு கார் ரேஸ் சாம்பியன் ஒருத்தர் வந்து சாலை விபத்துல இறந்துட்டாரு. அவர் வந்து அவருடைய கார் தீப்பிடிச்சிருச்சு. மோதுனாலா உரசுனால பெட்ரோல் டேங்க் உரசி தீப்பிடிச்சு அவரும் மருத்துவரான அவருடைய மனைவி 2 பேருமே வந்து எரிஞ்சு சாம்பலாயிட்டாங்க. இப்போ அவ்வளவு பெரிய கார் ரேஸ் சாம்பியனால கூட வந்து சாலை விபத்துல இருந்து தப்பிக்க முடியல. ஆகையால பாதுகாப்பு கவசங்களையும் பாதுகாப்பு குறித்த பல விஷயங்களையும் பின்பற்ற வேண்டியது நம்முடைய அவசியம். அரசு ஏன் சொல்லணும், அரசு ஏன் ஃபைன் பண்ணணும்? அரசுக்காக இப்ப நிறைய பேர் ஹெல்மெட் வந்து அப்டமன் கார்டா தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து மடியில ஹெல்மெட் வச்சுக்கிட்டே போறாங்க. இப்போ காவல் துறைக்காரங்களை பார்த்த உடனே ஹெல்மெட் எடுத்து தலையில மாட்டுறது அல்லது பின்னாடி உட்காந்து ஹெல்மெட்டை கொடுத்துட்டு வர்றது, அந்த மாதிரிலாம் போறாங்க. அது வந்து அவங்க தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதுதானே தவிர அபராதத்தில் இருந்து தவிர்க்கிறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. விபத்திலிருந்து தவிர்க்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுதான் வந்து மதிநுட்பமான விஷயம். அதனால அனைவரும் அதை வந்து நம்ம பின்பற்றி கொள்ள வேண்டும். இப்ப கூட நீங்க ஸ்கிரீன்ல அதுதான் பாக்குறீங்க. மொபைல் போன் ஓட்டிக்கொண்டே வாகனத்தை செலுத்தும் இவங்களுடைய பயணம் இறுதி பயணமா கூட இருக்கலாம்.
இப்ப வேணா அவங்க என்ன ஒரு தவறான வழிகாட்டுதல் ஏற்பட்டது அப்படின்னா, ஒரு முறை அந்த மாதிரி பேசிட்டு நமக்கு எந்த அசம்பாவிதமும் விபத்தும் எந்த ஒரு சம்பவமும் நடக்கல அப்படின்ன உடனே டேக் இட் ஃபார் கிராண்டட், நமக்கு எதுவும் நடக்காது. நான்லாம் வந்து 30 வருஷமா நான் இப்படி ஓட்டுறேன், நான் வந்து 10 வருஷமா இதே ரோட்ல போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், இந்த ரோடுக்கு என்னைய பத்தி தெரியும், எனக்கு இந்த ரோட பத்தி தெரியும் அப்படிலாம் பேசுவாங்க. அப்படிலாம் அது வந்து அவசியம் இல்லை. இன்னும் ஒரு உணர்வு என்ன இருக்குன்னா நம்ம மக்கள்கிட்ட, இந்த பாதுகாப்புக்கு குறித்த விஷயங்களை பின்பற்றுவது என்பது பயந்தாங்கொள்ளித்தனம், அது ஒரு கோழைத்தனம், துணிச்சல் இன்மை அப்படின்லாம் இருக்கு. என்னடா அடிக்கடி ஹெல்மெட் போட்டே போறாரு, நீ என்ன அவ்வளவு பயந்தவனா அப்படிலாம் கேட்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. பாதுகாப்புக்கும் பயத்துக்கும் தொடர்பே கிடையாது. அது வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வு. அது அது ஒரு ப்ரோஆக்டிவ் திங்கிங். இந்த ஒரு ஃபீல் வந்து நம்ம மக்களுக்கு வரணும் அப்படிங்கிறது எங்களின் பணிவான வேண்டுகோள். இப்ப வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏன் ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வியிலையும் கேட்டிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட அது. ரோட் சேஃப்டியில டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கவனக்குறைவை விட கவன சிதறல் என்பதுதான். வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுடைய கவனம் போயிடுறதுனால தான் நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுது. காரணம் என்னன்னா, அந்த டிவைஸ் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும், நம்ம மைண்ட் இயங்காம எங்கேயோ வந்து அட்டென்ஷன் வந்து போயிடும். அந்த மாதிரி போகும்போது ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து நமக்கு புரியவே புரியாது, உணரவும் முடியாது. ஸோ விஷுவல் டிஸ்ட்ராக்ஷன், அப்புறம் வந்து இந்த மேனுவல் டிஸ்ட்ராக்ஷன், அதாவது நம்முடைய கையோ காலோ டிஸ்ட்ராக்ட் ஆகுறது. அடுத்தது வந்து நம்முடைய காக்னிட்டிவ், அதாவது நம்முடைய உணர்வுகள், மூளை வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறது. நம்ம வாகனத்தை செலுத்தும் பொழுது நாம வாகனத்தை பற்றியும் சாலையை பற்றியும் நாம் ஓட்டக்கூடிய நம்முடைய செயல்திறனை பற்றியும் மட்டும்தான் நம்முடைய அக்கறை இருக்கணுமே தவிர, ஆபீஸ்ல போய் மீட்டிங்ல நம்ம அதை பண்ணணும், அங்க போய் இதை பண்ணணும், ஃபேக்டரியில போய் இதை பண்ணணும், வீட்டுல நாம இதை பண்ணணும், அல்லது ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை வந்து ஒரு சண்டையை, சச்சரவை, ஒரு குழப்பத்தை, ஒரு ஆர்கியூமெண்ட்டை மைண்டுக்குள்ள நினைச்சுக்கிட்டே போனோம்னா வி பிகம் ரஃப் டிரைவர். நம்மளை அறியாமலே நாம நம்முடைய பிஹேவியரை மாறிடும். அந்த மாதிரி மாறிச்சுன்னா நமக்கோ அல்லது வேற யாருக்குமோ மிகப்பெரிய ஆபத்தா முடியும். நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 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 வினோதமான ஒரு போக்கு என்ன அப்படின்னா, நம்ம கிளம்பி போற இடத்துல இருந்து நாம போய் சென்றடைய வேண்டிய தூரம் இவ்வளவு, இந்த தூரத்தை நாம இந்த வேகத்துல போனோம்னா இவ்வளவு நேரத்துல கடந்துடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியுது. இது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா எல்லா நேரத்திலையுமே சாலை ஒரே மாதிரி இருக்காது, எல்லா நேரத்திலையுமே போக்குவரத்து நெரிசல் ஒரே மாதிரி இருக்காது, அல்லது எல்லா நேரத்திலையுமே நமக்கு சாதகமா எல்லாமே நடக்காது. ஒரு நாள் வந்து நமக்கு எதிர நிறைய வாகனங்கள் வந்துகிட்டு இருக்கும், ஒரு சில நாள் பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி போற வாகனங்கள் கனரக வாகனங்களா இருக்கும், அல்லது போக்குவரத்து நெரிசல்ல சிக்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும். இன்னும் சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கும். இது மாதிரி எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கும். அதனால நாம தாமதமா கிளம்பிட்டு, வீட்டுல இருந்து தாமதமா கிளம்பிட்டு, நாம கிளம்பின அந்த தாமதமான நிமிடங்களை சாலையில் வாகனத்தை வேகமாக செலுத்துவதன் மூலம் நாம காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அறியாமை. நாம வந்து பலரின் உயிரை வந்து பணயம் வச்சுதான் அந்த ரிஸ்கி ரைடை வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். நாம எப்பவுமே பாத்தீங்கன்னா, நாம விரைவா கிளம்பிட்டோம் அப்படின்னா, ஏர்லியரா நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு நல்லதா நடக்கும். இப்ப சாலையில வந்து போக்குவரத்து எளிமையா இருக்கும், எங்க பார்த்தாலும் கிரீன் சிக்னல் போட்டிருக்கோம், நமக்கு வந்து நல்ல குஷன் இருக்கு, நல்ல நேரம் இருக்கு வாகனத்தை செலுத்துவதற்கு அப்படின்னா இதெல்லாம் நடக்கும். இன்னும் சொல்ல போனா சாலைகள் நமக்கு எதிர வர்றவங்க பூரா அழகானவங்களா இருப்பாங்க, அன்பானவங்களா இருப்பாங்க. இதே நாம தாமதமா கிளம்பணும்னா எல்லா சிக்னலும் ரெட் சிக்னல் தான் இருக்கும், எல்லா ரோடுமே டிராபிக்கா தான் இருக்கும், நமக்கு எதிர்த்தாப்புல எவ்வளவு பேர் வந்தாலும் அசிங்கமாவும் அகோரமாவும் கோபமாவும் தான் இருப்பாங்க. அதனால யூனிவர்ஸ் இஸ் சச் எ பவர்ஃபுல் திங். நாம என்னமா நினைக்கிறோமோ அது போலதான் உலகம் நமக்கு இயங்கும். அதனால பாசிட்டிவா நாம நினைச்சு பாசிட்டிவா இயங்கி ப்ரோஆக்டிவா நம்ம வந்து பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்ல சாலையை வந்து வி ஷுட் நாட் டேக் இட் ஃபார் அ ரைடு. சாலையில நான் கேட்சப் பண்ணிடுவேன். இப்ப எங்க ஊர் மதுரையில வந்து ஒரு சில தனியார் பேருந்து நிறுவனங்கள்ல நேர்முக தேர்வின் போது, இப்ப சாதாரணமா ஒரு டிரைவர் வந்து இன்டர்வியூக்கு வந்தாருன்னா, வேலை கேட்டு வந்தாருன்னா அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்க? ஆனா ஒரு சில நிறுவனங்கள்ல வந்து என்ன, நீ எவ்வளவு நாளா வாகனம் ஓட்டுற, என்னென்ன மாதிரியான வண்டிகள் ஓட்டியிருக்கிற, என்னென்ன மாதிரி சாலைகள்ல ஓட்டியிருக்கிற, ஏதாவது நீ விபத்து பண்ணிருக்கிறியா, உன்னோட லைசன்ஸ் பெர்மிட் பேட்ஜ் எல்லாம் ரெடி பண்ணிருக்கா, இப்படித்தானே கேட்கணும். இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எதுவுமே கேட்காம சில நிறுவனத்தின் ஓனர்கள் வந்து என்ன கேட்பாங்களாம், மதுரையில இருந்து அருப்புக்கோட்டைக்கு எவ்வளவு நிமிஷத்துல போவ, மதுரையில இருந்து திண்டுக்கலுக்கு எவ்வளவு நிமிஷத்துல போவ, மதுரையில இருந்து தேனிக்கு எவ்வளவு நிமிஷத்துல போவ,
இவ்வளவு நிமிஷத்தை நம்ம போட்டிருக்க ரேஞ்சுக்குள்ள அவன் கம்மியா சொல்லிட்டான்னா செலக்டட். அப்ப அவன் எப்படி நம்முடைய அணுகுமுறை இருக்கு பாருங்க. இந்த இந்த அணுகுமுறை என்பது இப்ப நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, தாமதமா கிளம்பிட்டு சாலையில வந்து அதை நம்ம கேட்சப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறதோட ஒரு நீட்சி தான் இந்த அணுகுமுறை. இந்த அணுகுமுறை மாறணும். இதற்கு இந்த அணுகுமுறை இருக்கும் வரையில், ஏன்னா அவங்க வந்து இப்ப உயரமான ஒரு பேருந்து தன்னை விட அனைத்து வாகனங்களும் உயரம் குறைவுதான். இப்ப பேருந்துக்கு ஈக்குவலான ஒரு உயரம் நம்ம பார்த்தோம்னா ட்ரக்கு, பெரிய பெரிய லாரிகள், இந்த டேங்கர் லாரி, இதுதான் வந்து அதுக்கு காரணம். மீதி அனைத்து வாகனமே பேருந்தை விட உயரம் கம்மிதான். அந்த ஒரு பேருந்து என்பது வேகமாக இயக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஆபத்து வரும். அந்த ஆபத்துல வந்து அப்பாவிகள் சிக்குவாங்க, விலங்குகள் சிக்கும், மரணமோ அல்லது வந்து மிகப்பெரிய உடல் சேதமோ வந்து நடக்கும். அதனால வேகம் மட்டும் இல்லாம கவனமாக வாகனத்தை செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து மிக மிக அவசியம். குழந்தைகளுக்கே நம்ம வந்து இதை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ஊர்ல தவறான ஒரு போக்கு என்ன அப்படின்னா, குழந்தைகளை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு, இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அவங்கள பள்ளியில கொண்டு போய் விட போகும்போது ராங் சைட்ல போறது, ஒன்வேல போறது, நோ பார்க்கிங்ல வண்டியை நிறுத்திட்டு போறது, சிக்னல் இல்லாத போதும் வயலேட் பண்ணி போறது. ஏன்னா ஸ்கூல் நேரத்தில் நம்ம எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்னு ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் வச்சிருக்கிறதா மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காலையில ஸ்கூல் நேரத்துல போற பெண்கள் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கே டெரிஃபிக்கா இருக்கும். எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியை கொடுப்பாங்க அந்த பெண்கள். ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து வாகனம் ஓட்டுறவங்க கிடையாது. காலையில போய் குழந்தைய போய் பள்ளிக்கூடத்துல டிராப் பண்றதுக்காகவே அவங்க வீட்டுல ஒரு 2 வீலர் வச்சிருப்பாங்க. அந்த 2 வீலர் அதை தவிர வேற எதுக்கும் எடுக்க மாட்டாங்க, வேற எந்த ஏரியாவுக்கும் போக மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில ஹெல்மெட் என்கிற ஒரு சாதனத்தை பார்த்திருக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த குழந்தைகளை வந்து அவன் சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துருப்பான், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துருப்பான், பின்னாடி பாடம் படிச்சுக்கிட்டு இருப்பான், சில குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கும். இதை பத்தி எந்த ஒரு அக்கறையுமே இல்லாம அவங்க வந்து வாகனத்தை செலுத்துவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான போக்கு. மனிதர்களின் நம்ம மக்களின் மனநிலை மாறணும், பக்குவப்படணும் அப்படிங்கிறதான் நாம வந்து நம்ம எல்லாருக்கும் இந்த பயிற்சியின் மூலமா சொல்லிக்க ஆசைப்படுறோம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து ஜனவரி 11 சாலை பாதுகாப்பு வாரத்தின் முதல் நாள். தேசிய சாலை பாதுகாப்பு வாரத்தின் முதல் நாள். பாதுகாப்பு வாரம், சாலை பாதுகாப்பு ஒரு வாரம் மட்டும் பண்ணா போதுமா? கிடையாது. சாலை பாதுகாப்பு என்பது வருடம் முழுக்க பண்ணணும், வாழ்க்கை முழுக்க பண்ணணும். இந்த வருடம் முழுவதும், வாழ்க்கை முழுவதும் நாம் சாலை பாதுகாப்பை எப்படி பண்ணணும் என்பதை ஒரு வாரம் முழுவதும் சிந்திக்கிறதுக்கான வாரமாக தான் இந்த சாலை பாதுகாப்பு வாரத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த வாரத்தின் முதல் நாள் இந்த பயிற்சியில உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நிறைய விஷயங்கள் நாம பேசுற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பல்வேறு விதமான சவால்களோடு அது கனெக்ட் ஆகும், ரிலேட் ஆகும் அப்படிங்கிறதும் நாங்க நம்புறோம். அடுத்தபடியாக இப்போ பேட் டிரைவர், குட் டிரைவர், ஹூ இஸ் அ குட் டிரைவர், ஹூ இஸ் அ பேட் டிரைவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரியாக்டிவ் வெர்சஸ் ப்ரோஆக்டிவ். ரியாக்டிவ் அப்படின்னா யாரோ ஒருவர் சாலையில எப்படி நடந்துகிட்டாரு அப்படிங்கிறத பொறுத்து ரியாக்ட் பண்றதுதான் ரியாக்டிவ். இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹை பீம் போட்டே இருப்பாங்க. ஏன்னா எல்லா வண்டியும் ஹை பீம் போட்டு தானே வரான், நாம மட்டும் ஏன் டிம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கும். இந்த 2 வீலர்ல நம்மில் பலருக்கு டிம்னு ஒரு சுவிட்ச் இருக்கதே தெரியாது. அதை வந்து அவன் வாழ்க்கையில பயன்படுத்தினா தானே தெரியும். அதே போல 2 சக்கர வாகனத்தில் பின்னாடி உட்காடுறவங்க அந்த ஃபுட்ரெஸ்ட்டை மடக்கி விடணுன்ற ஒரு உணர்வே கிடையாது. நான் வந்து நிறைய வாகனங்கள்ல பார்த்திருக்கேன். அந்த ஃபுட்ரெஸ்ட்டை மடக்காமலே விட்டதுனால அந்த ஃபுட்ரெஸ்ட்டை மடக்கும் அமைப்பே வந்து ஜாம் ஆகி ரஸ்ட் ஆகி நம்மால் மடக்கணும்னு நினைச்சா கூட மடக்க முடியாத அளவுக்கு அது வந்து ஜாம் ஆயிடுது. அதுல இப்ப வர்ற சில ஸ்கூட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா பாடியை விட அது பெருசா ப்ரொஜெக்ட் ஆகி அது என்னமோ டால்பினோட ரெக்க மாதிரி எக்ஸ்ட்ராவா ப்ரொஜெக்ட் ஆகி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த அமைப்பே பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் வாழ் மாதிரி இருக்கு. இந்த ஹோண்டா டியோன்லாம் ஒரு வண்டி இருக்கு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொடூரமான அளவுக்கு அது ப்ரொஜெக்ட் ஆகி ப்ரொட்ரூட் ஆகி நின்றுட்டு இருக்கு. அதை ஃபுட்ரெஸ்ட்டை மடக்காம நெரிசல் உள்ள சாலைகள்ல அவங்க போகும்போது நடந்து போய்கிட்டு இருக்கவன் காஃப் மசல்ல பூரா அது வந்து ஒரு வீர தழும்ப போட்டு போய்கிட்டே இருக்கு. அதனால பின்னாடி உட்கார்றவங்க, பின்னாடி ஆள் இருந்தால் மட்டுமே அந்த ஃபுட்ரெஸ்ட்டை ஓபன் பண்ணி விடணும், மீதி நேரங்களில் அதை மடக்கி விடணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அது வந்து பலருக்கு தெரியறது இல்லை. நிச்சயமா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் மடக்கக்கூடிய ஒரு அமைப்பை அவங்க வச்சிருக்கிறாங்க வாகனம் தயாரிக்கிறவங்க. இல்லாட்டி அது எப்பவுமே பெர்மனண்டா இருக்கிற மாதிரியே வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. அதனால அது மிக மிக அவசியம். அதே போல இண்டிகேட்டர் போட்டுதான் திரும்பணும். இண்டிகேட்டரோட சேர்ந்து அந்த ஹூட்டர், அந்த பஸர் இருக்குல்ல, பீப் சவுண்ட் வர பஸர், அது வந்து வச்சிருக்கணும். நிறைய பேருக்கு இண்டிகேட்டர் மட்டும் இருக்கும், அந்த பஸர் இருக்காது. அல்லது அந்த பஸர் வந்து செயல் எழுந்திருக்கும், அதை வந்து மாத்த மாட்டாங்க மெக்கானிக்கிட்ட போய்.
அது ரொம்ப தவறானது. காரணம் என்னன்னா, அந்த பஸர் வந்து நாம ஸ்லோவா திரும்பும்போது இண்டிகேட்டர் போட்டு ஏதோ ஒரு வண்டி திரும்புது என்பது நடப்பவருக்கோ, முன்னாடி போறவருக்கோ இண்டிகேட் பண்றதோட சேர்ந்து மட்டும் இல்லாம, நாம போட்ட இண்டிகேட்டர ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வ நமக்கும் குடுக்குது. அப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, போட்ட இண்டிகேட்டர ஆஃப் பண்ணாம அவங்க பாட்டுல போய்க்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு நாள் ஒரு வண்டிய ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருந்தேன். ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு அவன் போய்க்கிட்டே இருந்தான். அவன் கடைசி வரைக்கும் திரும்புற மாரி தெரியல. அப்புறம் நான் ஒரு வழியா ஓவர்டேக் பண்ணி அவன்ட்ட சொன்னேன், "பிரதர் என்ன நீங்க இண்டிகேட்டர போட்டு எப்பதான் திரும்புவீங்க? நான் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிறேன். நீங்க திரும்பவே இல்ல." "அட போங்க சார். அது போட்டு 3 நாள் ஆச்சு. ஆஃப் பண்ணி பார்க்கிறேன். ஆஃப் ஆகல. அதான் விட்டுட்டேன்." அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாரி அ மக்கள் வந்து இருக்கிறாங்க. நம்மில் பலர் வாகனத்தை 2 சக்கர வாகனமோ, காரோ எடுக்கும் பொழுது எல்லா இண்டிகேட்டரும் எரியுதா? பிரேக் பிடிச்சா டெயில் லாம்ப் எரியுதா? டிப் அண்ட் டிம் எரியுதா? பிரேக் சரியா ஆப்பரேட் ஆகுதா? அ சைலன்சர்ல ஸ்மோக் அப்நார்மலா வருதா? ஆன் சரியா அடிக்குதா? பஸர் சரியா வேலை செய்யுதா? அப்படின்னு நாம பார்த்துட்டு எத்தன பேர் வண்டி எடுக்கிறோம்? நாம நிச்சயமா அத செஞ்சு பார்க்கணும். ஏன்னா, நாம கார நிறுத்தியிருக்கிற இடத்துல ஒரு எலி போய் டேமேஜ் பண்ணியிருக்கலாம். 2 சக்கர வாகனத்துல கூட அந்த மாரி போயிருந்திருக்கலாம். நம்மளை அறியாமலே அது வந்து செயலிழந்து போயிருக்கலாம். இந்த மாரி நம்ம சோதனை பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஏன்னா, நம்ம வண்டிய செலுத்திட்டு இருக்கும்போது இண்டிகேட்டர போட்டு தான் நம்ம திரும்புவோம். ஆனா இண்டிகேட்டர் எரிஞ்சா தானே இண்டிகேட்டர். இல்லாட்டி அது டெட் லேம்ப் தான். அதனால இந்த வாகனத்தை எடுக்கும்பொழுது இதெல்லாம் நம்ம சோதனை பண்ணி தான் எடுக்கணும். இந்த மாரியான டிரைவருக்கு பேர் தான் புரோஆக்டிவ் டிரைவர். இந்த இந்த விஷயங்களை எதையுமே பார்க்காம அவரு போய் யாரோ ஒருத்தர் சொல்லும்போது அவருக்கு பதில் சொல்லி அல்லது ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தா அவர் ஒரு ரியாக்டிவ் டிரைவர். ரைட். அதே போல காம்படிட்டிவ் as கூல். நாம வந்து சாலையில நாம வாகனம் செலுத்தும் பொழுது இருக்க வேண்டியது கூலான ஒரு மனநிலை தான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிரைவர் டாக்ஸி ஓட்டிட்டு இருப்பாரு. அல்லது நம்முடைய வாகனத்தை ஒரு ஓட்டுநர் வந்து ஓட்டிட்டு இருப்பாரு. பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற கோ பேசஞ்சர் வந்து தூங்கிட்டு இருப்பாரு. இப்ப இந்த பியர் பிரஷர்ல இவர் ரொம்ப ஆனந்தமா தூங்குறது அந்த டிரைவரையும் தூங்க சொல்லி மோட்டிவேட் பண்ணும். இவங்கெல்லாம் சைலண்ட் மோட்டிவேட்டர்ஸ். இவங்க வந்து கூடவே இருக்கவன வந்து நல்லா தூங்குப்பா, அருமையான கிளைமேட்டு, நல்ல ஏசி, சைலண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை அந்த ஓட்டிட்டு இருக்கவனும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப ஆபத்தானது. நாம டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்ல உட்காந்துருந்தோம் அப்படின்னா நாம ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும். நம்ம சுறுசுறுப்பை பார்த்து டிரைவரும் வந்து சுறுசுறுப்பா இயங்கணும். இது இது ஒரு முக்கியமான விஷயம். அது இது மட்டும் இல்லாம நாம அந்த டிரைவர் கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே வரணும். அப்பதான் அவர் அலர்ட்டா இருப்பாரு. நாம வந்து அவர் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம பதிலே சொல்லாம இருந்தா அவரும் டல் ஆயிருவாரு. சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே தான் ஒரு சாலையில ஓட்டுபவரையும் உடன் இருப்பவரையும் வந்து விழிப்போட இருக்க வைக்குது. அதே போல அக்ரஸிவ் அசஸ்டிவ். அக்ரஸிவ்னா வந்து ஆக்ரோஷமா ரொம்ப வன்முறையான ஒரு விதத்துல ஓட்டுறவங்க தான் நம்ம அக்ரஸிவ்னு சொல்றோம். அது வந்து பேச்சிலையும் கூட அந்த மாதிரி உள்ளதான். ரைட். அதே போல அசர்ட்டிவ் அப்படின்னா யாரையும் துன்புறுத்தாம, யாருக்கும் ஆபத்து விளைவிக்காம, வார்த்தையால கூட யாரையும் காயப்படுத்தாம நடந்துக்கிறவங்களுக்கு பேர் தான் அசர்ட்டிவ் பிஹேவியர் அப்படின்னு சொல்றோம். ஸோ வாகனம் செலுத்தும் பொழுது நாம அசர்ட்டிவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஸ்க் டேக்கிங் வெர்சஸ் ரெஸ்பான்சிவ். ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வந்து ரேஸுக்கு தான் போகணும். சாலையில வண்டி ஓட்டக்கூடாது. சாலையில வந்து ரெஸ்பான்சிவா தான் இருக்கணும். ஏன்னா நம்ம நம்ம மட்டும் இல்ல, யாராரோ இருக்கிறாங்க. இப்ப நாம வந்து ஒரு வாகனத்தை எடுத்து வண்டியை ஓட்டிட்டு நாம் சேரும் இடத்திற்கு பாதுகாப்பாக எந்த ஆபத்தும் இல்லாமல் எந்த குழப்பமும் விபத்தும் யாருக்கும் விளைவிக்காமல் நாம பத்திரமா போய் சேர்ந்துட்டோம்னா அதுக்கு காரணம் யாரும் நம்ம நினைப்போம் நம்ம நினைப்போம் நம்ம வண்டியோ நம்ம டிரைவிங் ஸ்கில்ஸோ நம்மளோட போற சாலையோ அல்லது நம்முடைய திறமையோ அப்படின்னு நம்ம நினைப்போம். அது மட்டும் இல்ல, நமக்கு எதிர்த்தாப்புல வர எல்லா வண்டிக்காரனும் நம்மளை முழுமையா போக அலோவ் பண்ணியிருக்கான். அதுதான் காரணம். அப்ப நாம நம்முடைய பாதுகாப்பு நம்ம கையில மட்டும் இல்ல எல்லார் கையிலயும் இருக்கு. அது போல பிறருடைய பாதுகாப்பு நம்ம கையிலயும் இருக்கு. இத வந்து நாம நம்பினோம் அப்படின்னாதான் இதை நாம வந்து ஏத்துக்கிட்டோம் அப்படின்னாதான் நாம ரெஸ்பான்சிபிள் டிரைவரா இருக்க முடியும். ஏன்னா அந்த ஒரு சாலை தான் எல்லோருக்குமானது. இப்போ ஒவ்வொரு வாகன தயாரிப்பு நிறுவனங்களுமே பல லட்சம் வாகனங்களை ஆண்டுதோறும் தயாரித்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. போன ஆண்டை விட இந்த ஆண்டு 30% விற்பனை வளர்ச்சின்னு சொல்றாங்க. புது புது மாடல்களை தயாரிக்கிறாங்க. ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய கார் வந்து செகண்ட் ஹேண்ட்ல அந்த காரை கொடுத்துட்டு அப்கிரேட் பண்றாங்க. அல்லது அந்த ப்ரீ ஓன்டு கார்ஸ் யூஸ்ட் கார்ஸ்ல கொடுத்துட்டு அப்கிரேட் பண்றாங்க. ஸோ வாகனங்களின் எண்ணிக்கை மக்கள் தொகையின் எண்ணிக்கையை போல பெருகி கொண்டேதான் இருக்கு. ஆனா சாலைகளின் எண்ணிக்கையும் பாலங்களின் எண்ணிக்கையும் ஏன் சாலையில் வாகனத்தை பாதுகாப்பாக ஓட்ட வேண்டும் என்கிற மக்களின் பக்குவமும் பெருகுதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்வியை நம்ம எல்லாரும் நினைச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாம நிச்சயமா ப்ரோஆக்டிவா, ரெஸ்பான்சிவா, அசர்ட்டிவா, கூல் அண்ட் கம்போஷரா நாம வந்து பிஹேவ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுதான் நம்முடைய பணிவான ஒரு நம்பிக்கை.
நம்முடைய தவறுகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் நாம நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் என்ன பண்றது, எனக்கு இத்தனை குழந்தைங்க, நான் என்னால கார் வாங்குறதுக்கு எனக்கு வசதி இல்லை, அவ்வளவு பேரை நான் கார்ல இந்த வண்டியில தான் நான் கூட்டி போய் ஆகணும், நான் என்ன பண்றது, இவ்வளவு வெயிட்டை நான் வந்து கேரி பண்ணி தான் ஆகணும், இப்படிலாம் நம்ம வந்து பேசணும் அப்படின்னா நம்முடைய தவறை நாம் நியாயப்படுத்துகிறோம் என்று பொருள். இதற்கு விலையாக நம்ம பல விஷயங்களை கொடுக்க வேண்டி வரும். நம்மை நம்பி வாகனத்தில் ஏறிய நம்ம பிள்ளையா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அல்லது நண்பரா இருக்கலாம், எல்லோருக்கும் அந்த ஆபத்தை வந்து விளைவிக்க வேண்டி வரும். அதனால தயவு செய்து சூழ்நிலைகளை நியாயப்படுத்த வேண்டாம். பாருங்க, அவர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகளை கூட்டு போறாரு. எப்படி கிரிப்பே இல்லாம அந்த பின்னாடி உட்காந்துருக்கிற ஒரு பையன் வந்து பேக்ல முதுகுல அவ்வளவு பெரிய வெயிட்டோட வந்து பேக் வச்சிருக்கிறாரு. இவர் வந்து ஒரு பேக் பேக்கை வச்சிருக்கிறாரு, முன்னாடி ஒரு பை வச்சிருக்கிறாரு, ஒரு கையில வாகனத்தை செலுத்துறாரு. அது கியர் உள்ள வண்டி, கிளச்சை ஹேண்டில் பண்ணாம கியரை டவுன் பண்ணவோ அப் பண்ணவோ முடியாது. இது போக செல்போன் வேற பேசுறாரு. இவர் இதற்கு மேல எந்த தப்பும் அவரால் பண்ண முடியாது. அனைத்து தப்புகளையும் என்சைக்ளோபீடிக்கா அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரியான மனநிலை வந்து இந்த மாதிரி காட்சிகள் நம்மளால தேசம் முழுக்க, நீங்க சாலைகள் முழுக்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம மக்கள் வந்து நீக்கமர நிறைந்திருக்கிறாங்க இந்த மாதிரியான எண்ணங்களை கொண்டவங்க. அதனால இது ரொம்ப ஆபத்தானது. அவர் பாருங்க, அவர் வந்து ஒரு பானரோமிக் ரூஃப் டாப் கொண்ட கார்ல கொண்டு போற ஒரு உணர்ச்சியை தன்னுடைய பையனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்கிட்ட இருக்கிற வாகனத்துல என் பையனுக்கு உலகத்தரம் வாய்ந்த உணர்ச்சிகளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டு போறாரு. எவ்வளவு ஆபத்தானது. ஒரு பிரேக் போட்டாலோ அல்லது அந்த பையனோட கால் வந்து தானே வழுக்கினாலோ நிச்சயமா மிக மோசமான ஒரு விபத்தை தான் சந்திக்க வேண்டி வரும். ரைட். ஸோ ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் இஸ் அ சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ், இட்ஸ் அ பியர் ப்ரெஷர். நாம வந்து ஏன் அவன் போறான் நம்மளால போக முடியாது அப்படின்லாம் நினைக்கிறது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம். அதை வந்து நாம எக்காரணத்திலையும் செயலை செய்பவரா நாம இருக்கவே கூடாது. அதனால நிச்சயமாக நம்மில் அனைவருமே வந்து பாதுகாப்பான ஒரு சாலையில் வாகனத்தை செலுத்துற ஒரு பழக்கத்தை வச்சுக்கணும். வாகனத்தை செலுத்துறவங்க மட்டும் தான் பாதுகாப்பா இருக்கணுமா? ஏன் நடந்து போறவங்களும் நிச்சயமா பாதுகாப்பா இருக்கணும். அந்த ஜீப்ரா கிராசிங்ல நடக்கிறது, கரெக்டா பாதசாரிகள் போகலாம் என்று சிக்னல் வரும்போது மட்டுமே நாம வந்து கிராஸ் செய்யறது. நம்ம பாதசாரிகள் போகலாம்னு சிக்னல் போட்டிருக்கு நினைச்சு நம்ம போனோம்னா ஆள் ஒரே ஒருத்தன் தானே கிராஸ் பண்றான், நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கடந்து போற புள்ளிங்க யாராவது வருவான். அதனால வந்து சிக்னல் இருந்தாலும் கூட இரண்டு பக்கமும் நாம வந்து பார்த்துட்டு தான், நான்கு பக்கமும் நாம வந்து பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட அன்போடும் அக்கறையோடும் அனுசரணையோடும் யாருக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி நம்ம எல்லாம் நடந்துக்கணும். இப்ப பாருங்களேன், இந்த பெண்கள் வந்து ஹெல்மெட் அணிந்து போறாங்க. அவரு அந்த பக்கம் பாருங்க, வர்ற எல்லாருமே ஹெல்மெட் போடாம வர்றாங்க. ஸோ இதில் யாராக நாம் இருக்க வேண்டும் என்பதை நிச்சயமா நாம தான் முடிவு செஞ்சுக்கணும். இங்க பாருங்க, ஒரு மழை காலத்தில் அல்லது வெயில் காலத்தில் அவரு தலைக்கவசம் போடாம உட்கார்ந்துட்டு இருக்கிற 4 பேருக்கும் எந்த கவசமும் இல்லாம அனைத்து பேருமே வந்து அளவுக்கு அதிகமான பாரத்தை சுமந்துக்கிட்டு சாலையில 2 சக்கரம் கொண்ட வாகனத்துல போறாங்க. அதுவும் இல்லாம அவர் ஒரு பெரிய கனரக வாகனத்தை ஓவர்டேக் வேற பண்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணிக்க முடியாத, எந்த சமாதானமும் சமாளிப்பும் சொல்ல முடியாத ஒரு குற்றத்தை தான் வந்து தன்னை அறியாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விழிப்புணர்வு எல்லாம் எல்லோருக்கும் வரணும். இந்த சாலை விபத்துக்கள் மூலமாக இத்தனை லட்சம் மரணங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரிகரிங் பாயிண்ட். அதனாலதான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து நாங்க நிறைய இடங்கள்ல போய் இந்த விழிப்புணர்வை கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நாங்க வெவ்வேறு தலைப்புகளில் பேசினால் கூட, நான், அருண்குமார், மாதவன், தமிழ் செல்வன், இந்த மாதிரி பல பயிற்சியாளர்கள் நாங்க வெவ்வேறு தலைப்புல பேசினால் கூட நாங்க என்ன பண்ணுவோம்னா இந்த சாலை பாதுகாப்பு மற்றும் உயிர் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை ஏதாவது ஒரு விழிப்புணர்வை வந்து உருவாக்கிடணும்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் நாங்க வந்து பேசுவோம். காரணம் என்னன்னா, நம்ம வந்து போற போக்குல இறந்துடுறதுக்கோ அல்லது போற போக்குல நம்ம உடல் உறுப்புகளை இழந்துடுறதுக்கோ படைக்கப்படலை. நாம ஒவ்வொருத்தருமே வந்து சாதிக்க தான் பிறந்திருக்கிறோம். ஏதாவது ஒரு செயலை செய்துட்டு போகணும், பல செயல்களை செய்துட்டு போகணுன்றதுக்காக தான் நம்ம வந்து தோன்றி இருக்கிறோம். அப்ப நம்ம வந்து பெற்று வளர்த்து ஆளாக்கின பெற்றோர்களுக்கும் அல்லது நம்மை நம்பிய சமூகத்திற்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாம வந்து ஒரு நாள் செய்தி ஆகிறதுக்காக நம்ம பிறக்கலாம். அதனால இப்போ சென்னை மாதிரியான இடங்கள்ல எல்லாம் பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னா நான் அடிக்கடி அதை பார்த்து வேதனைப்படுறது உண்டு. அப்பப்ப நான் செல்போன்ல கூட போட்டோ எடுக்கிறது. சின்ன சின்ன பையங்க வந்து கண்ணீர் அஞ்சலி,
அதிர்ச்சியில் உறைந்து போனோம் நண்பா அப்படின்லாம் வந்து கவிதையோட வந்து சின்ன சின்ன பையங்களை வந்து போட்டோ போட்டிருப்பாங்க. 18 வயசு பையன், லைசன்ஸ் எடுக்கிற வயதே வராத பையங்களோட போட்டோலாம் போட்டிருப்பாங்க. எல்லாம் சாலை விபத்து மரணம் தான். அவன் ஒரே பையனா இருப்பான், அல்லது வந்து அவன் ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்டா இருப்பான். என்னுடைய ஒருத்தர் நண்பரின் நண்பர் ஒருத்தர் பல்லாவரத்துல, அவர் ஒரு சாதாரண நிறுவனத்துல வேலை செய்யறாரு. அவருடைய பையன் வந்து ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில படிச்சுட்டு இருந்தான். அவன் வந்து எனக்கு பைக் வேணும், அந்த காஸ்ட்லியான நல்ல டார்க் ஹார்ஸ் பவர் உள்ள பைக் தான் வேணும்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட பல நாட்களா பிடிவாதம் பண்ணேன். அவர் வந்து நான் கூட பஸ்ல போய்க்கிறேன்டா, என்னோட ஹீரோ ஹோண்டா பேஷன் ப்ரோ ஓட்டுறான்னு சொல்லி கொடுத்தா, நான் என்ன அவ்வளவு மட்டமானவனா இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு, நான் என்ன உங்களை போல கிழவனா அப்படிலாம் சொல்லி அவன் ரொம்ப, நானே ஒரே பையன் எனக்கு வண்டி வாங்கி தரதுக்கு நீங்க என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க, உங்களுக்கு கொல்லி போட மகன் வேணாமா, இப்படிலாம் அவன் எமோஷனல் பிளாக்மெயில் எல்லாம் பண்ணி, அவரு பாவம் தாங்கிட்ட இருக்கிற மனைவி களத்துல இருக்கிறது, தனக்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து இதெல்லாம் வந்து அடமானம் வச்சு வித்து அவனுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்துட்டாரு. சரியா பைக் வாங்கின 6வது நாள் வண்டலூர் பக்கத்துல அந்த பாலத்தோட தடுப்பு சுவர்ல இவன் நண்பனும் ஓடிட்டு போயிருக்கான். இவனும் நண்பனும் தடுப்பு சுவர்ல மோதி இந்த பையன் ஸ்பாட்லயே இறந்துட்டான். இந்த பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த பையன் பல நாள் கோமால இருந்து சில மாதங்கள் கழிச்சு இறந்துட்டான். இதுல பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஏன் அவனுக்கு, நான் கூட அவர்கிட்ட சொன்னேன், நீங்க அவனை எப்படியாவது சாமர்த்தியமா தவிர்த்து இருந்திருக்கலாம் அப்படின்னு. அது முடியவே இல்லை. ஏன் அப்படின்னா, உனக்கு கொல்லி போட நான் ஒரு மகன் வேண்டாமா அப்படின்னு கேட்கறான். அது மட்டும் இல்லாம, நீ எனக்கு பைக் வாங்கி தரல, நான் வந்து 10 நாள்ல சூசைட் பண்ணி செத்துருவேன், உனக்கு 10 நாள் டைம் அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்த டைம் ஃப்ரேம்ல 7வது நாளுக்குள்ள அவர் பைக் வாங்கி கொடுத்துட்டாரு. அவன் 3வது நாளுக்குள்ள செத்துட்டான். அவன் சொன்ன டைம் ஃப்ரேம் 10 நாளைக்குள்ள அவன் சொன்ன வேலையை வந்து அவன் முடிச்சிட்டான். இப்ப இவர் இவ்வளவு செலவு பண்ணி அவனை சாக வச்சிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அப்போ இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் எல்லாம் பண்ணக்கூடிய மாதிரியான குழந்தைகள் எப்படி உருவாகுறாங்க அப்படின்னா, நம்முடைய வளர்ப்பு முறையின் கோளாறுகளால தான் உருவாகுறாங்க. அப்போ நமக்கு வந்து வருமானம் எப்படி வருது, பொருட்களை எப்படி வாங்குறோம், என்ன விலைக்கு வாங்குறோம், எவ்வளவு செலவாகுது, என்னுடைய வருமானம் எவ்வளவு, நாம என்னெல்லாம் செஞ்சா இந்த மாதிரி சிறப்படைய முடியும் அப்படிங்கிறத குழந்தை பருவத்துல இருந்தே அவங்களுக்கு உணர்த்தணும். அதெல்லாம் தெரியாததுனாலதான் அவன் வந்து நீ பைக்கை வாங்கி கொடு அது பண்ணுன்னு சொல்லிலாம் பண்றான். ரொம்ப வேதனையான விஷயம். இதை இவருக்கு யாராலையும் சமாதானம் சொல்ல முடியல. இங்க பாருங்க, இப்ப நீங்க ஒரு பக்கத்துல ஒரு ஸ்கிரீன் பாக்குறீங்க, அதுல ஒரு டயலாக் கூட நல்ல ஒரு மீம் போட்டிருக்காங்க. இது டவுன்லோட் பண்ணதுதான். நம்ம அண்ணன் பெரிய கப்பல் வியாபாரி, 2 நிமிஷம் நின்று பேசினா பல கோடி ரூபாய் லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு மீம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹெல்மெட்டை வந்து அப்டமன் கார்டா பயன்படுத்துறாங்கன்னு நான் சொன்னேன். அது போல இன்னும் சிலர் என்ன பண்றாங்க, ஹெல்மெட்டை மனைவி கிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி அதை வந்து அப்படியே கையில வச்சுக்கிட்டு வர்ற வழியில மல்லிகைப்பூ, ஸ்வீட்டு, காரம், கத்திரிக்காய், வாழைப்பழம் எல்லாம் அந்த ஹெல்மெட்ல வாங்கி வச்சுட்டு, அந்த ஹெல்மெட்டை வந்து ஒரு நல்ல ஒரு ஷாப்பிங் பேக் மாதிரி அந்த சின் ஸ்டாப்பை லாக்கும் பண்ணிட்டோம்னா அழகா அதை கேரி பேக் மாதிரியும் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்போட அவங்க அனைத்தையும் வாங்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு ஆபத்தான விஷயம். அது மட்டும் இல்லாம ஏதோ சிக்னல்ல போலீஸை பார்த்தோன்னா ஹெல்மெட்டை போடுன்னு அவர் பதறின உடனே இவங்க வாங்கி வச்சிருக்கிற வாழைப்பழம் மல்லிகை பூவோட சேர்த்து அவர் தலையில அதை போட்டு ஒரே நேரத்துல அவருக்கு பழமும் பூவும் வச்சு அஞ்சலி செலுத்திடுறாங்க. இது எவ்வளவு ஆபத்தான ஒரு போக்கு பாருங்க. அதனால இந்த விழிப்புணர்வு நம்ம மக்களுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எங்க எல்லாருடைய பணிவான ஒரு வேண்டுகோள். வந்துரும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. இந்த மாதிரி வயலேஷன்ஸ், டிராபிக் வயலேஷன்ஸ், ரோட் வயலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நான் முதல்ல சொன்னது போல we are not emotionally strong, we are all emotionally weak. ஒரு அவ்வளவு தூரம் போய் நம்ம யூட்டான் போட்டு வரணுமா? இப்ப நம்ம நிறைய சாலைகள், இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் சாலை, திண்டுக்கல் டு பழனி சாலை, இது மாதிரி நிறைய சாலைகள்ல ஆல்மோஸ்ட் எல்லா சாலைகளையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது அந்த பைபாஸ் ரோடு, அவுட்டர் ரிங் ரோடு பைபாஸ் ரோடு வந்து யாருக்கும் போக்குவரத்து இடையூறு இல்லாம இந்த ஊருக்கு வராம நேரடியா போற வண்டிகள் தாமதம் எல்லாம் போகணும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக போடப்பட்ட அந்த சாலை, அக்கம் பக்கத்துல உள்ள சின்ன சின்ன ஊர்கள் அங்கங்க போறவங்க அவங்க திரும்பி கொள்வதற்காக ஒரு 1.5 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் அல்லது 5-10 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துலதான் வந்து அந்த மீடியன் ஓப்பன் இருக்கும். ஆனா அந்த ஓப்பன் இல்லாத இடங்கள்ல கூட அந்த சாலையின் திட்ட டேமேஜ் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க அப்படி ஒரு ஓப்பன் இருக்கிறதே மற்ற பெரிய வாகனங்கள் ஓட்டிட்டு வர்றவங்களுக்கு தெரியாது. திடீர்னு அந்த சாலையில புகுருவாங்க. அது மட்டும் இல்லாம ராங் சைட்லயே வந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பக்குவமற்ற தன்மை தான். நம்முடைய கல்வியும் நம்முடைய அறிவும் நாகரிகமும் இந்த மக்களுக்கு எதை கத்துக் கொடுக்குதுன்றதே நம்மளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. பண்பாடு என்பது வந்து படிப்பு என்பது வேறு, அறிவு என்பது வேறு. இந்த சின்ன அறிவை கூட தெரிந்து கொள்ளாத ஒரு சமூகத்தை எப்படி வந்து உருவாக்கி வச்சிருக்கிறோன்றது மிகவும் நமக்கு அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் கொடுக்குது. அதனால எக்காரணத்தை கொண்டும்
சாலை விதிகளை மீறுவதோ அல்லது நாம நாம மட்டும் போயிடணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய ரிஸ்க் எடுத்து போறதோ மிக மிக ஆபத்தானது. நமக்கு மட்டுமல்ல, சம்பந்தமே இல்லாத யாருக்கும் அது வந்து பெரிய ஆபத்தா முடியும். அதனால நாம மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இது ஓவர்லோடிங் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. ஆக்சுவலா நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த டிஃபென்சிவ் டிரைவிங் என்கிற டாபிக் வந்து ஒரு முழு நாள் பயிற்சிக்கான ஒரு டாபிக். இந்த அறிமுக பயிற்சியில எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ள பல இன்புட்ஸை கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடா ரன் த்ரூ பண்ற மாதிரியும் தெரியும். ஏன்னா ஆல்மோஸ்ட் நாம 12 மணியை நெருக்கிட்டோம். ஸோ வாகனத்தை நாம செலுத்தும் பொழுது நாம் வந்து ஒரு அழகான பழைய தமிழ் பாட்டு கூட இருக்கும். ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. நமக்கு வந்து ஆத்திரம் கண்ணை தான் மறைக்கும், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அதனால ஆத்திரம் படும்போது நாம் சாலையில் ஆத்திரப்படுவது என்பது மிக 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 பக்குவமற்ற செயல், தான் தோன்றித்தனமான ஒரு செயல். நாம வந்து அங்க அறிவுக்கு தான் நம்ம வந்து வேலை கொடுக்கணும். சாலையில் நாம் வாகனத்தை செலுத்தும் பொழுது நம்முடைய கவனம் அங்கு மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படம் நமக்கு உணர்த்தும் ஒரு தத்துவம். சேஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். பாதுகாப்பான இடைவெளி. எப்படி ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடைவெளி வேணும்னு சொல்றது போல, ஒரு தென்னமரம் தோப்புல வந்து நட்டு வைக்கக்கூடிய ஒரு கன்றுக்கும் இன்னொரு கன்றுக்கும் இடைவெளி வேணுங்கிறத போல, சாலையில வந்து வாகனத்தை செலுத்தும் பொழுது ஒரு முன்னாடி போற வாகனத்திற்கும் நமக்கும் இடைவெளி வேணும். ஏன்னா பல நேரங்கள்ல அப்படியே டெய்ல் அண்ட் பிடிச்சுக்கிட்டே போய்கிட்டே வால் பிடிச்சுக்கிட்டு போறதுன்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி பிடிச்சுக்கிட்டே போறதுனால என்ன ஆகும்னா, முன்னாடி உள்ளவன் பிரேக் போடும்போது அவனுடைய டெயில் லேம்ப் எரியும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அவன் டெயில் லேம்ப் எரிஞ்சு பல காலங்கள் ஆயிருக்கும். அவன் பிரேக் அப்பப்போ போடுவான், நமக்கு லைட்டே தெரியாது, நாம போய் இடித்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப க்ளோஸரா போனோம் அப்படின்னா அவருடைய பிரேக்கும் அவர் காருடைய கண்டிஷனும் நம்ம கண்டிஷனும் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. அவர் பாட்டு கேட்டுக்கிட்டே போவாரு, அல்லது போன் பேசிக்கிட்டே போவாரு, அல்லது பின்னாடி நமக்கு பின்னாடி வர்றவன் நம்ம காரை இடித்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நிச்சயமாக பாதுகாப்பான ஒரு இடைவெளியோடு தான் நாம அடுத்த வாகனத்தை பின்தொடரணும். காரணம் என்னன்னா, இந்த டிஸ்டன்ஸ், டைமிங் இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு போதுமான அவகாசம் என்பது நேரத்திலும் தூரத்திலும் இருந்தால் மட்டுமே நாம சரியாக விபத்து இல்லாமல் வாகனத்தை செலுத்த முடியும். பிளைண்ட் ஸ்பாட் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ரியர் வியூ மிரருக்கு தெரியாத அந்த ஆக்சசிபிலிட்டியில வராத ஒரு ஏரியா வந்து நம்ம பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்றோம். இந்த இப்ப வரக்கூடிய அட்வான்ஸான வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து ரியர்லையும் எப்பவுமே கேமரா வச்சு அந்த கேமரா வந்து நம்முடைய டிஸ்பிளேல காட்டிட்டு இருக்க மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் கூட வந்துருச்சு. பல வாகனங்கள்ல ரிவர்ஸ் கியரை போடும்போது மட்டுமே பின்னாடி உள்ள அந்த பார்க்கிங் கேமரா, பார்க்கிங் சென்சர்ஸ் எல்லாம் வந்து ஆன் ஆகும். இந்த பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது நம்ம ரியர் வியூ மிரரை நாம வாகனத்தில் ஏறின உடனே அட்ஜஸ்ட் பண்ணும். இப்ப ஆட்டோமேட்டட் ஃபுல் ஆப்ஷன்ஸ் வண்டி, மிட்ரேஞ்ச் வண்டி எல்லாமே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரியர் வியூவை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. நாம பிளைண்ட் ஸ்பாட்டு தெரியாம அந்த கார்கள் வருவதை நாம தவிர்க்கவே முடியாது. அதை தவிர்ப்பதற்கு ஒரே வழி நிதானமான வேகத்தில் போறதும், நம்முடைய ரியர் மிரர்ஸ், அந்த சென்டர் மிரர் எல்லாத்தையும் சரியான ஒரு டைரக்ஷன்ல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது தான். இப்போ ஒரே காரை வந்து 2 பேர் செலுத்தும் போது ஒருவர் உயரம் அதிகமா இருக்கலாம், ஒருவர் உயரம் குறைவா இருக்கலாம். அவருடைய உயரத்திற்கு தகுந்தாற் போல் அந்த கண்ணாடியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி, நேற்று கூட நானும் என் நண்பரும் வந்து மறைமலை நகர் வரைக்கும் போனோம். போகும்போது நான் ஓட்டினேன், வரும்போது அவர் ஓட்டினாரு. நான் இறங்கும் போதே அவர்கிட்ட சொன்னேன், கண்ணாடி எல்லாத்தையுமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்க ஹைட்டுக்கு ஏற்றது போலன்னு சொல்லிட்டு அவர் அட்ஜஸ்ட் பண்ண வச்சுக்கிட்டு தான் என்னோட நண்பர் வந்து நான் வண்டியை ஓட்ட வச்சேன். ஸோ இந்த மாதிரி நாம வந்து இருக்கணும். அந்த அதற்கேற்ற இப்ப நிறைய இருசக்கர வாகனத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கூட்டி இந்த மாதிரியான சின்ன சின்ன வாகனங்கள்ல குறிப்பா பெண்கள் வந்து இந்த ரியர் வியூவை வந்து பாக்குற ஒரு பழக்கமே அவங்களுக்கு இருக்கிறது இல்ல. ரியர் வியூவே வந்து சரியாவே அவங்க செட் பண்றது இல்ல. இப்ப ரியர் வியூல வந்து நாம போகும்பொழுது நாம அந்த ரியர் வியூவை பார்த்தோம்னா ஓட்டுவரின் முகம் வந்து தெரியும். அப்படின்னா தான் அவங்க சரியா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி தெரியவே மாட்டேங்குது அப்படின்னா அவங்க சரியா அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலன்னு அர்த்தம். அதனால இந்த ரியர் வியூ அட்ஜஸ்ட் பண்ணி வைப்பதால் தான் வந்து நம்முடைய பார்வையில் பிற வாகனங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாம மற்ற வாகனத்தின் பார்வையில் நாமும் இருக்க முடியும். ஸோ இந்த லேன், இப்ப சென்னை மாதிரி மவுண்ட் ரோட் மாதிரியான நிறைய அகலமான சாலைகள் மற்றும் இந்த அவுட்டர் ரிங் ரோடு, பைபாஸ் இந்த மாதிரியான சாலைகள்ல வந்து லேன் மாறும் பொழுது நாம இண்டிகேட்டர் போட்டு தான் மாறணும். அதே போல அந்த ரியர் வியூவை பார்த்துட்டு தான் நாம பின்னாடி வரக்கூடிய வாகனம் வந்து நம்மை விட விரைவா வரக்கூடிய வாகனம் ஃபியூ செகண்ட்ஸ்ல நம்மளை வந்து அப்ரோச் பண்ணிடும். அப்போ அதற்கேற்றாறு போலதான் அந்த வாகனத்தை டிஸ்டர்ப் பண்ணாம, ட்ரபிள் பண்ணாம நாம அந்த இண்டிகேட்டர்ஸை போட்டு
நாம மூவ் பண்ணணும். இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது நம்ம ரொம்ப டீட்டெயிலான ஒரு ஏரியா. நாம இதை பற்றி இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளணும்னா நம்முடைய முழு நாள் பயிற்சி அல்லது அரை நாள் பயிற்சிக்கு நீங்க நிச்சயமா உங்களுடைய நிறுவனத்தில் சொல்லலாம், அல்லது நீங்களே கூட தொடர்ந்து வந்து கலந்து கொள்ளலாம். இப்போ நாம வந்து பாதுகாப்பா வாகனம் செலுத்துறதுக்கு மிக முக்கியமான ஒரு திட்டமிடுதல் வந்து என்ன அப்படின்னா, எத்தனை மணிக்கு நாம கிளம்பணும், எத்தனை மணிக்கு எந்த இடத்துல நாம இருக்கணும், எங்க நாம நிறுத்தி காஃபி சாப்பிடுறோம், எங்க நாம நிறுத்தி காலை உணவோ மதிய உணவோ நம்ம சாப்பிடுறோம், எத்தனை மணிக்குள்ள நம்ம அந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ணணும், இதெல்லாமே வந்து முன்கூட்டியே நாம திட்டமிட்டு எப்பவுமே நம்ம கையில ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் குஷன் வச்சுக்கிற மாதிரி நம்ம கிளம்பினோம் அப்படின்னா எந்த பதட்டமும் இல்லாம நம்ம வந்து நிதானமா போலாம். அதனால திட்டமிடுதல் என்பது மிக மிக முக்கியம். பாருங்க, நம்ம வந்து இவ்வளவு போக்குவரத்து விதிமீறல்கள் உள்ள சாலைகள் கொண்ட நம்ம தேசத்துல கூட அவர் வந்து இவ்வளவு அழகா தன்னுடைய நாய்க்குட்டிக்கு செல்லப்பிராணிக்கு கூட ஹெல்மெட் போட்டு கூட்டு போறாரு டெல்லியில. அந்த மாதிரி நபர்கள் நம்ம ஊர்ல இருக்கதான் செய்யறாங்க. அதனால இப்போ நம்ம ஊர்ல வந்து எல்லாருமே மோசமா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நல்லவர்கள், நல்ல சாலை விதிகளை பின்பற்றக்கூடியவர்கள், நிதானமான ஓட்டுநர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. துரதிருஷ்டவசமா நம்ம கண்ணுக்கு அவங்க படுறது இல்லை. ஏன்னா நமக்கு யார் மூலமா பாதிப்பு வருதோ அவங்க தான் நம்ம மனசுல அதிகமா நிக்கிறாங்க. நெகட்டிவிட்டி விஷயங்கள் தான் வந்து டிராவல் ஃபாஸ்டர் தேன் பாசிட்டிவ் திங்ஸ் அப்படிங்கிறதுனால. ஆகவா ஆகனால நம்ம வந்து செல்லப்பிராணிக்கு கூட பாதுகாப்பு கவசம் போட்டு கூட்டு போற மனிதர் இருக்கக்கூடிய இந்த தேசத்துல நம்முடைய செல்ல குழந்தைகளுக்கும் நாம் பாதுகாப்பு கவசங்களை போடலாம். நாமளும் பாதுகாப்பு கவசங்களை போட்டு நாம நிச்சயமா பயணம் செய்யலாம் என்பதுதான் நம்முடைய பணிவான ஒரு எண்ணம். ஸோ லவ் சேஃப்டி, மேரி ரூல்ஸ் அண்ட் டைவர்ஸ் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு கருத்தை உங்க எல்லாருக்கும் சொல்லிக்க நாம வந்து ஆசைப்படுறோம். பிராக்டிஸ் சேஃப்டி, நோயிங் இஸ் நாட் இனஃப், டூயிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பலருக்கு வந்து பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், ஆனா செய்ய மாட்டாங்க, பிறருக்கு சொல்லியும் தர மாட்டாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே நாம வந்து இந்த சின்ன சின்ன விதிமுறைகளை சொல்லி கொடுத்து வளர்க்கறது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நாம வந்து வி ஷுட் நாட் டிரைவ், வி ஷுட் நாட் லேர்ன் ஃபார் லைசன்ஸ், வி ஷுட் லேர்ன் ஃபார் லைஃப். நாம வந்து லைசன்ஸுக்காக தான் பயிற்சி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வாழ்க்கையில நாம பாதுகாப்பா இருக்கிறதுக்காக தான் நாம வந்து கத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து ஆர்டிஓல லைசன்ஸ் போடும்போது நம்மளை எட்டு போட சொல்லுவான் அப்படின்றதுக்காக எட்டு போட மட்டுமே கத்துக்குவாங்க. அவங்களால எட்டை தவிர வேற எதுவுமே போட முடியாது. அது வந்து அந்த எட்டை கூட அவங்களால சரியா போட முடியாது. அதை வந்து 7.5 கூட போட்டுருவாங்க சமயத்துல. அதனால நாம வந்து எட்டு போட சொல்லுவது ஏன் அப்படின்னா, எட்டு என்ப அந்த அந்த ஷேப்ல நாம சரியா டிரைவ் பண்றதுக்கு பல ஸ்கில்ஸ் தேவை. அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்றா நம்ம வந்து எட்டு போட்டுடலாம். நாம வந்து நான் பள்ளிக்கூடத்துக்கே போகாம நேரடியா பரிட்சை எழுதுவேன் அப்படிங்கிறது போலதான் எட்டை போட்டு பிராக்டிஸ் பண்றது. அப்படி இல்லை. எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி ஸ்லோ பண்றது, எப்படி கியர் சேஞ்ச் பண்றது, எப்படி கியர் இன்க்ரீஸ் பண்றது, எப்படி சடன் பிரேக் போடுறது, எப்படி ஸ்லோ பிரேக் போடுறது, இந்த மாதிரியா பிராக்டிஸ் பண்ணோம்னா தான் நம்மளால வந்து எட்டு வந்து போட முடியும். அதனால வி ஷுட் டிரைவ் ஃபார் லேர்ன் ஃபார் லைஃப், நாட் ஃபார் லைசன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நம்ம சொல்லிக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம்.